நாம இந்த சோதனைகளுக்கு ஆளாகிறோம். அதனால இந்த கடந்த கால உம்மத்தினுடைய இந்த சரித்திரங்கள், இந்த சஹாபாக்களுடைய உன்னதமான இந்த வரலாறுகள், இதையெல்லாம் படித்து நம்முடைய குணங்களை மாற்றணும், நம்முடைய சிந்தனையை மாற்றணும். நம்முடைய செல்வம் வெறும் வீடு கட்டுவதற்கு அல்ல, நம்முடைய செல்வம் வெறும் திருமணத்திற்கானது அல்ல. இந்த சிந்தனையை நம்ம மாத்திட்டோம்னு சொன்னா இந்த சமுதாயம் கண்டிப்பாக உருப்படும். ஏன்னா நம்ம சிந்தனையில இருக்கிறது பூரா இந்த காசு என்பது வீட்டுக்கும் கல்யாணத்திற்கும், இதுதான் நம்ம ஆழமா பதிய வச்சிருக்கிறோம். அதனால இந்த சிந்தனையை தயவு செய்து மாத்தணும், பழக்கங்களை மாத்தணும். கல்யாணத்துல ஒரு காலத்துல வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்தது, அதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு பெருமையா சொன்னா அடுத்து புது புது பழக்கம் நிறைய வருது. கல்யாணத்துக்கு முன்னால ஒரு விஐபி சாப்பாடு அப்படின்னு ஒரு புது விதாத்துகள், புதுவிதமான பழக்க வழக்கங்கள். மொத்தத்துல சாப்பாட்டுல இவ்வளவு செல்வத்தை அளிக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அந்த சந்தோஷத்தை ஒரு ஏழை மாணவனுக்கு கல்விக்காக கொடுங்க, ஒரு புதுசா இஸ்லாத்தை தழுவிய ஒருவனுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுங்க, அதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி. எனவே அருமையானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம். அப்ப நம்முடைய இந்த நாட்கள் பூரா வீண கடந்த காலத்தை விட மோசமா இருக்குது. ரசூல் என்ன சொன்னாங்க? கடந்த காலத்தை விட இன்றைய தினம் மோசமாக இருந்தால் அவன் சாபத்திற்குரியவன். எனவே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய புத்தாண்டிலே நல்ல உணர்வுகளை நாம் உருவாக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அந்த அஹ்லாக்குகள், உயர்ந்த குணங்கள் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இத்தகைய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகம் ஒரு பக்கம் தனிப்பட்ட குணங்கள், ஒழுக்க ரீதியாக நிறைய வீழ்ச்சியில இருக்கிறோம். இன்னொரு பக்கம் சமுதாய ரீதியாக பார்த்தா சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான ஃபித்னாக்கள், ஏராளமான குழப்பங்கள், பல்வேறு விதமான ஃபித்னாக்களை சந்திக்கிறோம். ஒன்று காசு பணம்ங்கிற இந்த ஃபித்னா. பெருமானார் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு குழப்பத்தை கொடுத்தான். ஃபித்னத்து உம்மத்தி அல்மான், என்னுடைய உம்மத்துடைய ஃபித்னா என்ன? செல்வம். அதனால அந்த செல்வத்தை சம்பாதிக்கணுங்கிற பேர்ல நம்ம ஹராம் ஹலால் எல்லாவற்றையும் தூக்கி எறியணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுறோம். ஒரு மனுஷன் முத்தகியாக ஆகணும்னு சொன்னா ஹராமை விடுவதனால் மட்டுமல்ல, ஹராம விட்டா மட்டும் முத்தகி இல்லை, மாறாக சில காரியங்கள் ஹலாலாக இருக்கும், அனுமதி அளிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த அனுமதி அளிக்கப்பட்ட காரியங்களை கூட கைவிடுகிற போதுதான் ஒரு மனுஷன் முத்தகியாக ஆகும். இன்னைக்கு அந்த ஹராம் ஹலால பார்க்காம அது ஒரு பக்கம் ஃபித்னா. இன்னொரு ஃபித்னா என்ன? பெண்களுடைய ஃபித்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் எனக்கு பிறகு நான் அதிகம் பயப்படுவது பெண்களுடைய ஃபித்னாவை, பெண்களுடைய குழப்பத்தை. அது அண்மை காலத்துல விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பெண்களால் எத்தகைய ஒரு ஃபித்னாவை இந்த சமுதாயம் சந்திக்கிறது என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. எல்லா வகையிலும் பெண்களால தான் ஃபித்னாவுக்குள்ளாக்கப்படுறோம். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெண்களுடைய நிலை நாளுக்கு நாள் மிக மோசமாக போய்கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இருந்த பெண்கள், அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட பெண் சமுதாயத்தை உருவாக்கி இருந்தாங்க? அத்தாவுக்கும் விருப்பம் இல்லை, அம்மாவுக்கும் விருப்பம் இல்லை ஒரு பையனை நிக்கா செய்யறதுக்கு. ஆனா யார் விரும்பினாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. அதனால ஒரு வாலிப பெண், ஒரு அழகான குடும்பத்து பெண், சிறந்த குடும்பம், செல்வம், அழகு எல்லாம் அந்த பெண்ணிடத்துல இருக்குது. ஆனா அந்த பெண்ணுக்கான மாப்பிள்ளையை தேர்வு செய்தது யார்? அந்த பெண்ணும் அல்ல, அந்த பெண்ணுடைய பெற்றோரும் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தேர்வு செய்யறாங்க. யார தேர்வு செய்யறாங்க? ஒன்றுமே இல்லாத ஒரு சஹாபி, ஒரு வசதியும் இல்லை, எந்த விதமான செல்வமும் இல்லை, எந்த விதமான செல்வாக்கும் இல்லை, ஜுலைபி என்கிற ஒரு சாதாரண மனிதர். இப்ப அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி மாப்பிள்ளையாக தேர்வு செய்வது? ஆனால் அந்த பெண் என்ன சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் யாரை விரும்பினார்களோ அவர்தான் என்னுடைய கணவர். நீங்க ரெண்டு பேரும் விரும்பினாலும் சரிதான், வெறுத்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் என் விருப்பம். அந்த பெண் யார நிக்கா செஞ்சாங்க? பெருமானார் காட்டிய அந்த வாலிபரை நிக்கா செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சப்பன் சப்பன், யா அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு நலவை நீ கொட்டிக்கொண்டே இரு, வலா தஜஅல் ஐஷஹா கத்தன் கத்தன், இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் கஷ்டமாக்கிடாது. இது அன்னைக்கு இருந்த பெண். பெருமானார் சொன்னதற்காக ஒரு வாலிபரை நிக்கா செஞ்சாங்க. இந்த சமுதாயத்து பெண்கள் இன்றைய நமது காலத்து